என்ன மோசமாடி நீ போடும் விஷமாடி நாட்டை விட்டு நான் இது என்ன மோசமாடி நீ போடும் விஷமாடி நாட்டை விட்டு நான் நடந்தா நாடு உன்னை சுமடி நாடு உன்னை சுமடி நாட்டை விட்டு நான் நடந்தா நாடு உன்னை சுமடி நாடு உன்னை சுமடி ஒரு மனதை உறங்க விட்டால் ஒரு மனதை தவிக்க விட்டால் இருவர் மீது குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி இறைவன் செய்த குற்றமடி இது என்ன மோசமடி நீ போடும் வேஷமடி நாட்டை விட்டு நான் நடந்தா நாடு உன்னை சுமடி நாடு உன்னை சுமடி எனக்கெனவா நீ பிறந்தாய் ஒரு மனதை உறங்க வைத்தால் ஒரு மனதை தவிக்க விட்டால் இருவர் மீது குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி இறைவன் செய்த குற்றமடி இது என்ன மோசமடி நீ போடும் வேஷமடி நாட்டை விட்டு நான் நடந்தால் நாடு உன்னை சுமடி நாடு உன்னை சுமடி என்ன சொல்ல போற சொல்ற ஒரு மூலையில இருந்து மூளைனா நாங்க செய்து நாங்க எப்பவுமே கோயில் மூளை தான் செய்வோம் கோயில் மூளை ஐயே ஐயா நான் நல்லா இருக்கேன் சூப்பரா போடா அப்புறம் நாடும் பக்கம் கிடையாது எல்லாம் கையெழுத்து போட்ட புரியுதா அவளுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கா கையெழுத்து போட்ட போனா போயிடணும் நான் மோசமானவோ இவங்கிட்ட பேசுறதுக்கு நட எனக்கு வாய கூசுதுடா புளிமாய் சாப்பிட்டியா சாப்பிட்டா I love you da நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் நரசாட்சி அந்த உண்மைக்கும் அவசாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி படவுள்ளே கல்லால் பல கல்லால் போன மனிதர்களாலே கொடுமையை செய்தவன் தன்னை இழந்தான் அது கோபித்துக் கொண்டவன் தன்னை இழந்தான்
சகித்து கொண்டிருப்பவர் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவர் அதிகாரம் மனிதர்களாலே பாண்டினா மோதி எடுத்தோன்னு என்ன சொன்னேன் மோதி இந்த பாட்டுல என்ன சொன்னேன் இந்த பாட்டு சொல்லு கடவுள் அது விட்டுரு எதுல இருந்து எடுத்த நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி உனக்கு மனசாட்சின்னு இருக்குது அடி பாதி மனசாட்சி இருந்தா இப்படி அடி அது மட்டும் தான் சொல்லணும் இந்த அடிலாம் சொல்லக்கூடாது எவனா அடி அப்படி சொல்றான் அடி என்னன்னு தெரியுமா? ஐயோ இவன் எடுப்பாண்டி இப்போ தாண்டி சரி அடி என்ன சொல்லு இதான் அடி. அடி என்னன்னா தெரியுமா? இதான் அடி. நம்ம ரெடி பாருங்க. ஓ குரு குச்சின்னு வச்சுக்க குடி ஒன்று ஓட ஊர்ல ஊர்ல எப்படி ஒன்று ஓட ஊர்ல ஊர்ல பாக்குறியா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு உனக்கு. கெச்சிக்கா ஓடுன்றியா? கெச்சிக்கா தெரியாதா உனக்கு? நான் காலை சொல்றேன்டா நெஞ்சுக்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போயிடுப்பா. மனசாட்சியே கிடையாதா? கிடையாது. மனசாட்சி இல்லாத ஒரு நெஞ்சு முக்கியம் இல்லடா. லூஸ் அடிவேன் நெஞ்சு முக்கியம் இல்ல. அடுத்து ஆப்போசிட் என்ன வரும்? மொத்தம் காலிடா. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி இந்த நாட்டை குளோஸ் பண்ணிட்டோம். இனிமே அந்த நாடு எங்களுக்கு தான். அவனுக்கு நான் எப்போ போன் பண்ணிட்டேன் படைச்சவனே வந்து விட்டானே. ஒன்னும் வரல. நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன். போன் பண்ணேன். போட்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. யார் நீ தான் அங்க பாடிங்க அவனா வச்சு சொன்னீங்க. ஆடிங்க இஸ்டு நடக்கிறேன். மீனா இப்போது அந்த ராஜநாக மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டு மன்னர் ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டினான். தவறு செய்யாத மனிதன் எவன் இருக்கிறான்? நான் என்ன தவறு செய்தேன்? பெண்களை கற்பழித்து அவ்வளவுதானே கொள்ளையடித்து கொலை செய்து இது ஒரு தவறா? மறப்போம் மன்னிப்போம் என்பது இல்லாமல் கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டினான். என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை படைத்தேன். கச்சிதமாக நீங்கள் இருவரும் செய்து முடித்து இப்போதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நாட்டுக்கு மன்னர் நான் தான். அரண்மனையை தெரிய மாட்டேங்குது எனக்கு. இல்ல சொல்லிடுங்க நான் முடிவெடுத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சொல்லிட்டு இங்கு உன்னை எதற்காக படைத்தேன்? நான் செய்த உரைத்த வேலையை கச்சிதமாக முடித்து விட்டார். திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று இந்த ராஜநாக மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வந்துட்டுமா கொஞ்ச நேரம் அப்படி ஒதுக்குப்புறமா இருக்கிறீங்க. அவன் இருந்தால் எனக்கு எதுவுமே வராது. வரமா போ. பாத்ரூமே வராது. புகையிலேயே இருந்ததினால் என் உடம்பெல்லாம் சோர்வையாக இருக்கிறது மீனா. ஆகையால் உன்னை கட்டி அரவணைத்தால் போதும், அனைத்து சுகபோகங்களும் போய்விட மீனா. மயக்கம் என்ன மயக்கம் என்ன அன்பு படைக்கத்தான் கண்ணா
தயக்கமென்னே சரணமென்னே அன்பு காணிக்கைத்தான் கண்ணா அன்பு காணிக்கைத்தான் கண்ணா மயக்கமென்னே இந்த மௌனமென்னே மணிமாளிகைத்தான் கண்ணா தயக்கமென்னே இந்த சரணமென்னே அன்பு காணிக்கைத்தான் கண்ணா அன்பு காணிக்கைத்தான் கண்ணா ஏற்போரே ஒரு பண்ணு எல்லது தேவரை போனி நீயாடே மயக்கமென்னே இந்த மௌனமென்னே மணிமாளிகைத்தான் கண்ணா தயக்கமென்னே இந்த சரணமென்னே அன்பு காணிக்கைத்தான் கண்ணா அன்பு காணிக்கைத்தான் கண்ணா மயக்கமென்னே இந்த மௌனமென்னே மணிமாளிகைத்தான் கண்ணா தயக்கமென்னே இந்த சரணமென்னே அன்பு காணிக்கைத்தான் கண்ணா அன்பு காணிக்கைத்தான் கண்ணா ஆனா ஊர் வளர்த்து நான் கூட ஊரை பார்க்க இந்த மாதிரி ஊரை பார்க்கறப்பா மீனா சந்தோஷமாக இருக்கிறது. தேங்க்யூடா கூப்பிடாதீங்க தயவு செய்து. மீனா எனக்கு என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே என் நாட்டை எழுதி வாங்கினாய் அல்லவா, அந்த பத்திரத்தை என்னிடம் கொடு. பத்திரமா ஆ, கோட்டுவா விட்டுக்கிற மாதிரி அவன் தொடப்பு கட்ட ஜாபரு இங்க வாடா இங்க இந்த ஆளு என்ன கேக்குறாரு பாரு அந்த பத்திரத்தை கேக்குறாரு என் கரத்திலே ஒப்படை. பீரோல அடியில வச்சிட்டேன். மீனாச்சல் பத்திரத்தை எடுத்து வா. இப்ப எடுத்துட்டு வாடா போடா என்ன பண்ண போற? ஏய், எழுதிட்டுங்க அதா. யார் பேர் எழுதினாய்? யார் பேர்ல? ஆ, குத்து மதிப்பா எல்லார் பேரு அந்த அம்மா பேர்ல எழுதிட்டு. மதிகட்டவனே, என்ன? இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பல திட்டங்களை வகுத்தவனே இந்த ராஜராக. நீ யார் அந்த அம்மா யார்? ரெண்டு ஒண்ணுதான். என்னங்க முதலில் ஆண் மக்களுக்குத்தான் மணிமொழி சொட்ட வேண்டும். அவள் என் அருகாமையில் இருந்து உண்மை, ஒரு வீட்டு வாடகைறாங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசுங்கிறாங்கன்னா அவள் தான் சொந்தமா. ஆமா அது மாதிரி நீ வெளியில இருந்தா வேலை விட்ட செஞ்சதெல்லாம் அந்த அம்மா. ஏய், அதனால அது பேர்ல இருக்குது. அவள் செய்தவளா இருக்கலாம். மூளையை வேலை கொடுத்தவன் நான். மூளை கேட்டுங்க நீ கிடைக்கலங்க, எல்லா கல்லையும் காட்டுங்க. இன்னைக்கு மூளை எல்லாம் காலி ஆகி போச்சு. போய் மொழியா வாய்ப்பாடு. ஏங்க நீங்க மூளைக்கு தான் வேலை கொடுத்தீங்க, நான் எல்லாத்துக்குமே நான் வேலை கொடுத்தேன். புரியுதா? எவ்வளவு கஷ்டம் ஆ, பெண்ணே, உன்னை படைத்தவனே நான். என்னிடம் மாதிராதே, சொல்லும் வார்த்தைக்கு பத்திரத்தை எடுத்து வா. அட பாவி, எனக்கு ஒரு அங்கீகாரம் தரேன். ஏய், முதலில் மணிமுடி சுட்டிக் கொண்டு பிறகு தருகிறேன் என்று அவசரப்படாதே. செல். என்னெல்லாம் முடியாது. ஏய் மீனா, என்ன சொல்லும் வார்த்தை வேண்டாம், பிடிவாதா. முதலில் பத்திரத்தை என்னிடம் ஒப்படை. என்னடி மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான். பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல்.
எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.